நம்மை ஆசீர்வதித்து மீண்டுமாக இந்த புதிய ஒரு ஓய்வு நாளை நம்ம பார்க்கவும், ஓய்வு நாளிலே ஒருவர் வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நம்ம கொடுத்த நிலை மற்ற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தெய்வீக ஆராதனையில் கலந்து வந்து அவருடைய நாமத்தை மகிமையோடு பாடி துதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். உங்கள் ஒருவரையும் அந்த இயேசு நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த ஒரு நாள் முழுவதும் அவருடைய கிருபையினாலே நம்ம வழிநடத்த தேவன் உதவி செய்வாராக. இந்த நாளிலே கூட நம்முடைய ஆராதனைக்காக ஆர்வமாக 35வது பாடல், ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்த பாடலை பாடுவோம். பரிசுத்தமும் கிருபையும் அங்கு நிறைந்த பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, உடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. குறைவுகளை நிறைவாக்குகிறவர், பலவீனங்களை மாற்றுகிறவர், இந்த வல்லமையின் கரணினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பேற்றி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக ஆரம்பம் முதல் முடிவு வரையும் தேவ பிரசன்னத்தாலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியா பேர் பேராக ஆசீர்வதிங்க. எந்த வாரங்களோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கடந்து வந்தாலும் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் போதுமானவராக
ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலையும் நீங்க பிரசன்னமாகி இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்துங்க. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான தெய்வீக ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக உங்களுடைய அன்போடு நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த இந்த வழியெல்லாம் தேவன் நம்மோடு கொடுக்க ஆண்டவர் நிச்சயமாய் கிருபை செய்வார்கள். இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சேர்ந்து படிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசத்தின் கதாநாயகி ராகாப். இந்த ராகாப்பை குறித்தும் இந்த ராகாப் எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார், இந்த ராகாப்புடைய அனுபவங்களை படிக்கிற பொழுது இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்கள் நம்முடைய ஒவ்வொரு விசுவாசத்தின் அடிப்படையில் எவ்வளவாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் நாளை சிந்தித்து பார்க்கும்படியாக தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேறுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் என்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். கண்ணை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியிலே விசுவாசத்தின் கதாநாயகியாகிய ராகாப்பை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். எரிகோ அப்படிங்கிற பட்டணத்திலே துன்மார்க்கை வாழ்ந்த அந்த நாட்களிலே இந்த வேசி என்று சொல்லக்கூடிய ராகா எவ்வளவாய் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததை நாங்கள் படித்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து நாங்களும் எவ்விதமாய் இந்த விசுவாசத்தில் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு முன்பாக நாம் இருக்கலாம் என்பதை நாங்கள் படிக்கும்படியாக இருக்கிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்திருக்கிறோம். தேவாமியான வழியை மறைத்து நீங்க பேசுங்க. என்ன வார்த்தைகளை பேசி என்னுடைய பரலோகத்தில் வார்த்தையாக இருக்க தேவ உதவி செய்யும்படியாய் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாக்கோபு விசுவாசத்தையும் கிரியையும் இணைத்து பேசுவதை பார்க்கலாம். இந்த விசுவாசமும் கிரியையும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காரியம் என்பதை யாக்கோபு நிறுவனத்தில் நாம் அங்கே படிக்க முடியும். இதுல 2 மனிதர்களை குறித்து யாக்கோபு அங்கே சொல்கிறார். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிறேன். 20லிருந்து 26 வரைக்கும் நான் படிக்க போகிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து படிக்க போகிறேன். பாருங்க என்ன சொல்றாருன்னு. வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாமை ஆண்டவர் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறார். 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நான் படிக்க போகிறேன். அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியையில்லாத விசுவாசமோ செத்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார். இங்க ஆபிரகாம் 2 பேரை சொல்றார். யாக்கோபு 2 பேரை சொல்றார். ஒன்னு ஆபிரகாம்
அதே மாதிரி ராகாவும் கூட அந்த ஆண்டவரை விசுவாசித்து வேறு பார்த்து வந்த அந்த 2 நபர்களை பாதுகாத்ததினாலே அவளும் அங்கே கிரியையினாலே தேவனுடைய பிள்ளையாக எனப்பட்டாள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 11ஆம் அதிகாரத்தில் படிச்சோம் இல்லையா, நம்ம பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, விசுவாசத்தின் கதாநாயகனை சொல்லும் பொழுது ராகாவையும் சேர்த்து அவர் சொல்கிறார். இந்த எபிரேய 11ஆம் அதிகாரத்தில் 2 பெண்கள் அங்கே ஸ்பேஸ் சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். ஒன்று சாராள், இன்னொன்று ராகா. நம்ம நான்கு பிள்ளைங்களே, நீங்க நமக்கு படிக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ராகா அப்படிங்கிற சொல்லக்கூடிய பெண்மணியும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இன்னும் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தாவீது ராஜாவுடைய நம்ம பாசையில சொல்லணும்னா கொள்ளு பேத்தா பாட்டியாக அவங்க இருந்தாங்க. அதனால இந்த வெளிப்படையாக ராகாவினுடைய கதை நமக்கு தீவிர கருத்தாக இதை படித்து சில ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்கு நம்முடைய கவனத்தை யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நாம் திரும்பிக் கொள்கிற பொழுது அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போ, கானான் தேசத்துக்கு நடந்து போ. அந்த கானான் தேசத்துக்கு அவங்க போகும் பொழுது அவங்க இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருந்ததுதான் இந்த எரிகோ. கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னா எரிகோவை தவிர்த்து எரிந்துவிட்டு அங்கே போக வேண்டும். 38 வருஷத்துக்கு முன்னாடி 12 வேவுகாரர்களே வேவு பார்க்க போனாங்க. கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போனாங்க. எப்படிப்பட்ட தேசம் அப்படிங்கிறத போனாங்க. ஆனா இங்கு சொல்றாரு, அதே போல இங்கும் 2 நபர்கள் இந்த எரிகோ பட்டணத்தை அடிக்க வேண்டும் என்றால் அதை வேவு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேவு பார்ப்பதற்காக போனார்கள். வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவை பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இவங்க போன இடம் என்னன்னா, அங்க சொல்லப்படுகிறது, ராகாப் என்னும் ஒரு சகோதரருடைய வீட்டில போனாங்க. அந்த வீடு யாருடைய வீடுனா ஒரு வேசி என்று சொல்லப்படுது. வேசினா என்னன்னா விபச்சாரம் செய்கிறவங்க, தவறான தொழில்களை செய்கிறவங்க என்பதை பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரியத்தை பார்த்துட்டு யோசுவாவோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எரிகோ பட்டணம் உணவுடைய பட்டணமாக இருக்குது. இந்த பட்டணத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தான். எரிகோ பட்டணத்துக்கு அருகாமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி அதை அழிப்பதற்காக காத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேலை பார்த்துட்டே இருந்தாங்க. இஸ்ரவேல் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற அனுபவங்களை பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் லேசா நினைக்கப்படக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தேவனாலே வழிநடத்தப்பட்டவங்க, சிவந்த சமுத்திரத்தில் அற்புதமாய் கொண்டு வந்தவங்க, வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் பொழிய செய்து அவங்க அற்புதமாய் அவங்க புசித்தவங்க. இன்னும் சொல்ல போனா இரவிலே அக்னி சம்பவமும் பகலிலே மேக சம்பவமாய் அற்புதமாய் நடத்துகிற ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னும் சொல்ல போனா சூரியன் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்களாக அதை அந்த மன்னாவை சேகரிப்பதற்காக இருந்தவர்கள். இஸ்ரவேலுடைய காரியம் என்ன அப்படின்னா, எரிகோவை கடந்து கானான் தேசத்திற்கு அவங்க போகணும். அவங்க போகும் பொழுது இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தாங்க. 2ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சோம் இல்லையா, இந்த வேதக்காரர்கள் எரிகோவின் அதாவது சிவப்பு விளக்கு பகுதியில் பங்கேற்று அங்கே இருக்கக்கூடிய அனுபவங்களை அங்கே போனாங்க. வீடா போனாங்க, தெருவா போனாங்க. அவங்களுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், அவருடைய கலாச்சாரங்கள் எப்படி, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி, உணவு பழக்கங்கள் எப்படி, அவங்க கடவுளுக்கு பயன்படுற பயம் எப்படி அப்படிங்கிற
பார்க்கிறதுக்காக அவங்க போனாங்க. ஆனா அவங்க போகும்பொழுது அங்க அந்த கதையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த எரிகோ அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணம், அந்த எரிகோங்கிற பட்டணத்துல ஒரு பெரிய வீதி இருக்குது. அந்த வீதியில இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான சகோதரி அங்க ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று நடத்துறாங்க. நம்முடைய பாஷையில சொல்லலாம், அந்த எரிகோ வீதியில போற வரவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு இன்னும் தங்கு விடுதி, போர்டிங் லாட்ஜிங் சொல்றாங்க இல்லையா, அந்த தங்கு விடுதி கூட வச்சிருந்தாங்க. ஏழ்மையானவங்க கஷ்டப்பட்டவங்க தங்குபடியாக அங்க தங்கி போக இருந்தாங்க. அப்படி வந்து தங்கி போனவங்க சாப்பிடும் பொழுது லேசா ஒரு சின்ன தவறு கூட செஞ்சாங்க. என்னன்னா விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க, தவறு செய்யறவங்களா இருந்தாங்க அந்த பெரிய வீதியில. ஏன்னா அங்க எழுதப்பட்ட பாவம் நிறைந்த பட்டணமா இருந்துச்சு, துன்மார்க்கமான பட்டணமா இருந்தது, தேவனை மறந்த பட்டணமாக, துன்மார்க்க வழியிலே தலை தோன்ற பட்டணமாக அந்த பட்டணம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இந்த ரெண்டு பேரும் வேறு பார்க்கறவங்க இந்த ஊரெல்லாம் எப்படின்னு பார்க்கும்போது தங்களுக்கு இடம் வேணும் உங்களுக்கு, அதனால எங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசியில இந்த சின்ன விடுதி ஒன்று வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ராகாப் அப்படின்னு, அந்த ராகாப்புடைய வீட்டுல போய் தங்குவதற்கு இடம் தேடினாங்க. உடனே இந்த ராகாப் அவங்க என்ன செஞ்சாங்க, வாங்க எங்க வீட்டுல தங்குங்க, எங்க வீட்டுல எங்களுக்கு ராஜா நீங்க தங்கலாம், உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடும் பொழுது அவங்க கூர்மையா கவனிக்கிறாங்க இந்த ராகாப். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அவங்க என்ன பாச பேசுறாங்க, அவங்க பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்க நடைமுறைகள் என்ன, அவங்க தெய்வம் யாரு அப்படின்றதெல்லாம் இஸ்ரவேலர்கள் வந்து வேறுபார்க்கிறவங்களை குறித்து இந்த ராஜா பார்க்கும் பொழுது அவங்க மூலமா கவரப்பட்டாங்க. சொல்றாங்க திகிரசியார், அவங்களுடைய உடை வித்தியாசமா இருந்தது, அவருடைய பேச்சு வித்தியாசமா இருந்தது, அவருடைய நடை பாவனைகள் வித்தியாசமா இருந்தது. அவங்க எப்பொழுதும் தேவனை குறித்தே பேசிக் கொண்டிருந்தாங்க, தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய நடைகளை பார்த்து இவங்க ஏதோ நாட்டை சேர்ந்தவங்க அல்ல, இவங்க ஏதோ வேற நாட்டை சார்ந்தவங்க என்று சொல்லி இந்த ராகாப் என்கிற இந்த அம்மையார் தெரிந்து கொண்டு அவங்களுடைய தெய்வத்தை இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் தெய்வமாக யெகோவாவை நம்ப ஆரம்பித்தாங்க, விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க, அவரோடு பழக ஆரம்பிச்சாங்க. இவங்க வேறுபட்டு காணப்படுறாங்க, இவருடைய குணங்கள் வேறுபட்டிருக்கிறது, தேவனை ஆராதனை செய்ய வேறுபட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ராகா அவங்களை ஒரு முன் அடையாளமாய் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இரண்டாவது வசனம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எரிகோவின் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷனை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவாக்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். இருந்தாங்க வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யோசுவா இயேசுவுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, எரிகோ ராஜா எப்படி பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறாரோ அதே போல யோசுவா என்றால் ரட்சகர், சேவியர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரட்சகர் அப்படின்னா இஸ்ரவேலை ரட்சித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் யோசுவா. ஆனா அங்க இருக்கிற எரிகோ ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் பிசாசு கலங்களை உண்டு பண்ணக்கூடியவர், பயத்தை உண்டு பண்ணக்கூடியவர். அவங்களுக்கு சொல்றாரு, இந்த தூதர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து ஆளும்படியாக சொன்னான். 3-5 வரைக்கும் அழகா சொல்றாங்க. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அன்னைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா என்று சொல்லி அவங்களை பார்த்து கூப்பிடுறாங்க. 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்கள் ஒழித்து வைத்து மெய்னான், எனக்கு மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைகிற நேரத்திலே இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்கள் சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். நீ போங்க, ராஜா ஆளுநருக்கு கூப்பிட்டாரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வேறு பார்க்க அனுப்பி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான், எங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஆனா யாருமே எங்களுக்கு தெரியாது, எந்த தேசத்தாலும் எனக்கு தெரியாது, என்ன வாசல் பேசுவாங்க தெரியாது, ஆனா வந்தாங்க. ஆனா இருட்டு வெடிக்க முடியும், அவங்க எல்லாரும் வாசல் வழியாக போயிட்டாங்க, நீங்க வேணா நீங்க போய் அவங்க பிடிச்சிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்றாங்க. அந்த அம்மா
எதுக்காக பொய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இங்க ராகாவுக்கு ஒரு ஆபத்து இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ராகாவை அங்க உள்ள இருக்கிறவங்க என்ன நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா ராகாவை கொலை பண்ணிடுவாங்க. ஆனா ராகாவும் பாதுகாப்பா இருக்கணும், அவங்க கூட அந்த வேறுபாட்டவனும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த ஆபத்தில் தப்பிப்பதற்காக அங்கே அவரை பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருகிறார். இந்த காரியத்தை எதனால பொய் சொன்னான் அப்படின்னா, எரிகோ பட்டணம் மிக மிக முக்கியமான பிரதான சாலையில் 3 கண்டங்களை இணைக்கும் முக்கியமான வழியிலே இருந்தது. இன்னும் சொல்ல போனா, இந்த இஸ்ரவேல் நாட்டை சார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை தவிர வேற யாரும் அவர்களை அங்கே தங்கியிருக்க கூடாத ஒரு சூழ்நிலை. அவர் இருதயத்தில் என்ன எண்ணினார் என்றால், எரிகோவின் மதம் ஒரு முட்டாள்தனமான பயனற்ற மதமாக இருக்கிறார் நினைச்சுட்டாங்க. பார்த்து அதனால இப்படிலாம் சக்தி இருக்குது, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தானே, இவங்க நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறாக பொய் சொன்னாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர், தங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார் என்று சொன்னதை கேட்டு ராகாவும் அந்த தேவனை தொழுது கொள்வதற்காக அவரும் சேவித்தார், அவரும் அவரோடு வந்தாங்க. எல்லாம் அந்த பொய் சொல்வதற்கு காரணம். என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ராகா இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஜெபிக்க மன்றாடி இருப்பாங்க. என்னையும் என் குடும்பத்தையும் இந்த நியாயத்திலிருந்து காப்பாற்றி உதவ தயவு கொண்டிருப்பாங்க. இந்த பட்டணத்தை அழிக்க போறோம், அதனால நம்ம எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் சொன்ன உடனே இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை ஏசித்துக் கொண்டு யெகோவாவை தெய்வமாய் கொண்டு ஆண்டவரிடத்தில் பலமுறை ஜெபம் பண்ணிருப்பாங்க. இந்த ராகா தன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சிருப்பாங்க, தவறான வாழ்க்கையை விட்டுருப்பாங்க. அவங்க விட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபித்து தன் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஜெபம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, இந்த எரிகோ பட்டணம் அழிய போகுது ஆண்டவரே, என்ன மாத்திரம் அல்ல என் குடும்பத்தாரை எல்லாரையும் காப்பாத்துங்க, இந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த ராஜா ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிச்சிருப்பாங்க. ஜெபிக்க தெரிஞ்சிருக்காது ஒருவேளை, அவங்க புதுசு, அப்பதான் அந்த ஆண்டவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த 2 வேவுக்காரர்களையும் காப்பாற்ற அவர் செயலை இறங்கினார். அவர்கள் தேவன்தான் உண்மையில தேவனை விசுவாசித்தார். அதன்படி அவரை காப்பாற்ற கிரியைகளை இறங்கினார். அதான் நான் படிச்சோம் இல்லையா, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொன்னானே, அங்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், அதன் கிரியின் அடிப்படையிலே அங்கு ஈசாக்கை பலி செலுத்தினான். அதே போல ராகா ஆண்டவரை விசுவாசித்தார், அதன் கிரியின் அடிப்படையிலே அந்த 2 வேவுக்காரர்களையும் காப்பாற்ற முயற்சி செய்தார். அப்போ கிரியில்லாத விசுவாசம் செத்தது. நிறைய நம்ம சொல்லலாம், விசுவாசம் இருந்தா போதும், பரவத்துக்கு போயிடலாம், லட்சியம் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல, விசுவாசம் கிரியில்லாத இருந்தால் அது தண்ணீர் தானே செத்ததாக இருக்கிறது என்று யாக்கோபு நிருபத்தில் படிக்கலாம். அதனால் இது ராகா தன்னுடைய வேலையை செய்வதற்காக, அந்த விசுவாசத்தின் வேலையை காட்டுவதற்காக, கிரியை காட்டுவதற்காக அந்த 2 வேவுக்காரர்களையும் அவங்க கொண்டு போய் மரங்களை ஒழித்து வைத்துக் கொண்டார்கள். காப்பாற்ற கிரியைகளையும் இறங்கினாங்க. அந்த எரிகோவின் ராஜா இவர்களுக்கு சேதம் உண்டாகாமல் இருப்பதற்கு காப்பாற்ற முடியாதவங்க அப்படின்னு இவங்க முயற்சி எடுத்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் நல்ல இடத்திலே ஒழித்து வைக்கப்பட்டார்கள். 6வது வசனம் படிக்கிறேன். அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். சணல் கட்டளைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். சணல் என்பது ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். அதுல சில பாகங்கள் மெல்லிய வஸ்திரம் தயார் செய்வதற்காக தைப்பதற்காக பயன்படுத்தப்படுமா. இன்னும் அதனுடைய ஒரு பாகத்தை எடுத்து அதை நூல் கயிறாக நெய்வார்கள். அது பின்பு ஒரு வடமாக மாற்றப்படுவார்கள், மாறும். இந்த சிறு தொழிலும் ராகாப் செய்து வந்தால் அவள் எப்பொழுதுமே சிவப்பு சாயம் துணிகளுக்குள் பூசுவான். சிவப்பு சாயம், சிவப்பு என்ன குறிக்குது? பாவத்தை குறிக்குது.
அக்கிரமத்தை குறிக்கிறது, தேவனுக்கு விரோதமான பகையை குறிக்கிறது. இந்த பாவம் சிவப்பு. இந்த சணல் வஸ்திரம் அந்த சிவப்பு நிறத்திலே சாயத்தை பூசினபடியினாலே அந்த சிவப்பு பாவம் என்பது போல அவளும் சிவப்பு உடையை கிடைத்திருந்தால் அவள் செய்ய தொழிலும் தவறான தொழிலாக இருந்தது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவளும் அந்த விசேஷித்தமானவளாய் இருந்தாள். அப்போஸ்தலர் 4:4 சொல்கிறது, லீதியாளை குறித்து படிக்கும் பொழுதும் லீதியாளும் நீல கலரில எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நீல ரத்தாம்பர நூலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நீல கலர்ல யோசுவா 2:7 சொல்லுது, அந்த மனுஷன் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடியவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷன் படுத்துக் கொள்ளும் பொண்ணு அவன் வீட்டின் மேலே அவனிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி உங்களுக்கு திகழ் பிடிக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தை குடிகள் எல்லாரும் அங்கே சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்படின்னா தேசத்தை பத்தி ராஜா கேள்விப்படுறாரு, தேசம் அணைய போகுதான், அதனால தேசத்துல திகில் பிடிச்சிருச்சு, எரிவ போட்ட பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால ஆண்டவே தேசத்தை அழிக்க போகிறாங்க என்று நாங்கள் எல்லாரும் கேள்விப்படுகிறோம் என்று அங்கே சொன்னாங்க. 2 இஸ்ரவேலர்கள் வேறு பார்க்கலாம் இல்லையா, தங்களை பாதுகாத்த தேசியின் மேலே நம்பிக்கை வைத்தாங்க. நிச்சயமா எங்களை காப்பாற்றுவாங்க. ராஜா நம்முடைய கையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை இந்த மரணத்தில் தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த வேறுபாடு 2 பேரும் அந்த ராஜாவை நம்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் தேவன் தாழ்மையுள்ளவர்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஆச்சரியப்படலாம், எப்படி தேவன் ராஜாவை ஆசீர்வதிக்க முடியும்? ஏனென்றால் அவர் பொய் சொன்னாலே அவர் பொய் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 12 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கு மீகாள் சவுலிடம் தாவீதின் படுக்கையில் நோய்வாய்ப்பட்டுள்ளார் என்று சொன்னார். ஆனால் உண்மையிலேயே தாவீதை ஜன்னல் வழியாக ஜீவன் தப்ப இயக்கிவிட்டிருந்தார். ஏன்னா தாவீதை கொள்வதுதான் சவுலுடைய கடமையா இருந்துச்சு. தேசத்துக்குள்ள விட்டாரு. அப்படி கொள்ள வரும் பொழுது தாவீதுடைய மனைவி அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே சவுலை கேட்கிறாரு, தாவீது எங்கே? தாவீது நோய்வாய்ப்பட்டார், படுத்துக்கிட்டார், அவர் ஒண்ணும் செய்யாம அப்படி சொல்லிட்டு தாவீதை தப்பும்படியாக அங்க பேசிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியாக வெளியே போவதற்கு அங்கே தப்புதல்களை அவர் செய்தார். அப்போ பொய் சொல்ல தப்புனா தப்புதான், உண்மைதான், பொய் சொல்லக்கூடாது. ஆனால் ஜீவன் தப்பும்படியாக உண்மையிலே ராஜா உண்மை உள்ளவர் தான். 6 நாட்களில் அப்போதுதான் தேவனோடு ஒரு அனுபவத்திற்கு வருகிறார். ஆனால் அவர் செய்ய விசுவாசத்தின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் கிரியையை செய்ய ஆரம்பித்தாள் அப்படிங்கிறதை பார்க்கலாம். அவர் தேவன் அவருடைய உண்மையான இருதயத்தை பார்த்திருந்தார். அப்போஸ்தலர் 10:30 அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்ப நான் அறிஞ்சிட்டோம் அப்படின்னா இயேசுவை நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ராமாம் அப்படிங்கிற ஒரு பெண் வேசித்தனம் பண்ணாங்க, ரத்தாம்பரம் சிறப்போடு கொண்டிருந்தாங்க, சாம்பல் அந்த சிறப்பு நூல் ஆடைகளை கற்றுக் கொண்டிருந்தாங்க, எப்பொழுதும் சிறப்பாக இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலின் மூலமாக இயேசுவை அறிந்து இயேசு ரட்சிப்பின் காரியங்களை உணர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக அந்த ரட்சிப்பை அந்த அனைவரிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக அனுதினமும் அவங்க போராடி கொண்டிருக்கிற அந்த அனுபவங்களை நாம உன்னிப்பாய் பார்க்க முடிகிறது. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ அல்லது பெண் அப்படின்னு சொன்னா திருச்சபை, ஸ்திரீனா திருச்சபை என்று அர்த்தம் ஒப்பிடப்படுகிறது. அப்போ ராகாப்பை குறித்து பார்க்கிற பொழுது ராகாப்பை தேவனுடைய சபையாய் ஒப்பிடப்படுகிறார். எப்படி சொன்னா சில வேளைகளில் தேவனுடைய சபை உண்மையில்லாமல் இருக்கிறது, தவறான வழிகளை போகிறது, வேசித்தனம் பண்ணுகிறது. என்ன வேசித்தனம் சபை பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா அநேக நேரங்களில் உண்மையான மெய்யான தெய்வத்தை விட்டுட்டு உண்மையான ஓய்வு நாளை கைக்கொள்வதை விட்டுட்டு 10 பிரமாணங்களை கீழ்ப்படியை விட்டுட்டு இன்னைக்கு அநேக பொய்யான ஓய்வு நாளையும் பொய்யான கற்பனைகளையும் பொய்யான
காணப்படும். யோசுவா 2:12-13 பார்த்தீங்கன்னா, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தாருக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர் உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து என் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எனக்கு நிச்சயமாய் அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அப்போ சொல்லிட்டு போனாங்க, நீங்க என்னைய காப்பாற்றுவதற்காக நீங்க பிரயாசப்பட்டதுனால நான் உங்களை காப்பாற்றுவோம். தெய்வப்பட்ட அழியும் போது உங்களை காப்பாற்றுவோம். சொல்றாங்க, நீ மட்டும் அல்ல, என் குடும்பம் முழுவதும் நீங்க காப்பாற்றணும், என் தகப்பன் குடும்பங்களை நீங்க காப்பாற்ற வேண்டும். என்ன அடையாளம்? அந்த அடையாளத்தை காட்டுங்க, அந்த அடையாளத்தை காட்டுங்க. இதுதான் தேவ சபையின் குணமாக்கக்கூடிய குணமாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் தேவனே என் லட்சியம் என்று கேட்கிறோமோ, அடுத்து நாம் ஜெபம், ஆண்டவரே எனக்கு பிரியமானவர்களை ரட்சிக்கும் என்பதாக நாம் ஜெபம் இருக்க வேண்டும். நான் மட்டும் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கணும்னு சொல்லாம, இந்த உலகத்துல எத்தனை ரட்சிப்பு இல்லாம இயேசு அன்பெல்லாம் இருக்காங்களே, இந்த ராகாப்பு போல நம்முடைய குணம், நம்முடைய திருச்சபையின் குணம், ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குணமும் மாற வேண்டும். உங்களுக்காக ஜெபிப்பவர்கள், பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக நீங்க மாற வேண்டும். 14ஆம் வசனம் அங்கே சொல்கிறது, அப்பொழுது அந்த மனுஷன் அவரை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னலுடையாய் இறக்கிவிட்டாள். அவர் வீடு அலங்கத்தின் மதில் மேல் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தார். அப்பொழுது அவரை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருவதும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார். ஆலோசனை சொன்னாங்க. தேடி போயிருக்காங்க, வந்துருவாங்க, கண்டிப்பா உங்க அடிச்சாங்க, அந்த பக்கத்தில் மலையில ஒளிஞ்சுப்பாங்க 3 நாள். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் உங்க வழியா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படியாவது காப்பாற்றணும். பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம், என்ன ஒரு நிச்சயமான அடையாளம் ராகாப்புக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்படுகின்றால், அங்கே என்ன அப்பொழுது அந்த மனுஷன் அவளை நோக்கியோ, நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலை கட்டி உன் தகப்பனையும் தாயும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் வீட்டுக்குள்ளே சேர்த்துக் கொள் என்று சொன்னான். தெய்வப்படத்தை அழிக்க போறோம். அழிக்க போகும்போது நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த கயிற்றினால எங்களை கட்டி இறக்கினையோ அதே ஜன்னலில சிவப்பு நூல் கயிறை கட்டி தொங்க போடு. நாங்க வருகிற பொழுது அந்த கயிறை பார்த்து நாங்க ஒன்று அழிக்க மாட்டோம், அதனால ஒரு குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுக்கோ என்று அங்கே சொன்னாங்க. இந்த சிவப்பு நூல் எதை குறிக்கிறது? யோசுவா 2:19 சொல்லுது, எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை, உன்னோட வீட்டில் இருக்கிற எங்கள் மேலாகிலும் கைகொடாது பாடி அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். எதுக்கு இந்த சிவப்பு நூல் எதை குறிக்கிறால் பாதுகாப்பை குறிக்கிறது. பஸ்கா பண்டிகை நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு தேவன் சந்தானத்தினாலே அழிக்க போகிற சமயங்களிலே ஆண்டவர் யாருடைய வீட்டின் நிலையிலெல்லாம் அந்த இரத்தங்கள் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அழிக்க மாட்டார்கள். சந்தான தூதன் உங்க வீட்டை அழிக்க மாட்டான். அதே மாதிரிதான் இங்க ராகாப்புக்கு ஒரு பாதுகாப்பு. அங்கு சிவப்பு ரத்தம் அப்படின்னா சிவப்பு நூல்ல கட்டப்பட்ட அங்க ஒரு நூல் இருந்துச்சு. அந்த நூலை பார்க்க யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க, உன்னை அழிக்க மாட்டாங்க. நீ பாதுகாப்பிற்கு அடையாளமா அந்த சிவப்பு நூல் வளர்ந்து என்ன செய்யும் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த சிவப்பு நூல் கயிறும் யோசுவாவின் தூதர்களுக்கும் ராஜாவுக்கும் உள்ள உடன்படிக்கை எங்களை பாதுகாத்ததுனால அந்த சிவப்பு நூலை நான் பார்க்கும் பொழுது உன்னை நான் பாதுகாப்போம் என்பதற்கு அடையாளமாக அந்த கையை அவர்கள் கட்டினார்கள். இதுதான் லட்சியத்தின் கதை. இந்த கதையை படிக்கும்போது விசுவாசத்தின் மூலம் அந்த சிறப்பு கயிறு
இயேசுவின் தியாக வழியை சுட்டி காட்டுகிறது மற்றும் நம்முடைய பாவத்தை நீக்கி நித்திய மரணத்தை விடுகிறது. யோசுவாவும் அவன் படையும் எரியோவுக்கு வந்து சுற்றி வளைச்சி இந்த பட்டணத்தை இடிச்சு அழிக்க போனாங்க. அது அழிக்க போகும் பொழுது அந்த ஒரு வீடு மட்டும் சிவப்பு நூல் கட்டியிருந்தபடினாலே அந்த வீடு விடுவிக்கப்பட்டது. கர்மான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடு இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் இயேசு கிறிஸ்து வரும்போது அழியப்படாமல் பாதுகாக்கப்படணும்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவிக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு அதான் அடையாளம். அது பாதுகாக்கப்படுவது அதான் அடையாளம். அங்கு அந்த பெரிய சுவர் இடைந்து விழும்போது நிறைய பேர் தங்களை பாதுகாத்து வீட்டுக்குள்ளேயே அங்கே இருந்தாங்க. அது அவர்களை பாதுகாக்க போதுமா அப்படின்னா கிடையாது. வீட்டில் இருந்தால் மட்டும் போதாது. அடையாளம் நிலையிலே ரத்தம் பூசப்பட வேண்டும். இன்னைக்கும் சங்காரத்துக்கு இந்த கடைசி நாட்களில் அந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து வந்து அங்கே கூட்டி போது மாதிரி அழிக்கப்படக்கூடிய சமயங்களிலே நாம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். முத்திரை போடப்படலன்னு சொன்னா வாதைகள், பலவிதமான வாதைகள் ஊற்றப்படும். இன்னைக்கு சாதாரண இந்த கொரோனா பெரும் தொற்றுக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியலன்னு சொன்னா இந்த கடைசி நாட்கள்ல 7 வாதைகள் பூமியில ஊற்றப்படும் பொழுது நம்ம மாத்திரம் விசுவாசம் உறுதியாயிருக்கு. ராகாவை போல மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக விசுவாசத்தின் ரட்சிப்பின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து முத்திரிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்படி இஸ்ரவேல் வீட்டின் நிலையிலே ஆட்டுக்குட்டி இரத்தத்தை பூசப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்களோ அதே போல ராகாவின் வீட்டிலே சிவப்பு கை இருந்தது போல இருக்க வேண்டும். இந்த கதையை நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா வெறுமனே ரட்சிப்பின் கதை மட்டும் சொல்லவில்லை, மாறாக அன்றாட கிறிஸ்துவ இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அந்த பாடமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய சபையில வெறும் கூடி கலந்து போவது மாத்திரமல்ல, மனமாற்றம் அடைந்து போக வேண்டும். வெறுமனையா போறதை பத்தி சொல்லல. நாம் இறுதி நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆலயத்தை கூடி வருவதற்கு மறத்தல் ஆகாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை அந்த ஓராளை கூடி ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பரலோகம் செல்ல மட்டும் எப்படி நமக்கு நம்பிக்கை வரும்? ஆலயத்தில் போக நம்பிக்கை வரல அப்படின்னா ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்ய ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படின்னு சொன்னா எப்படி பரலோகம் போக முடியும்? யோசுவா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவர் உங்கள் வார்த்தையின்படி ஆகிறது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவர் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தார். நீங்கள் பாதுகாக்கப்படணும்னா இதை செய்ய வேண்டும். அந்த கதவு வேவுகாரர்கள் போன உடனேயே அவர் ராதா சிவப்பு கயிறை கட்டி தொங்க விட்டிருந்தார். அவர் எனக்கு ரட்சிப்பான் என்பதை நம்பியிருந்தார். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் நாம் ரட்சிப்பு நம்புறோமா? பேசி பாருங்க. 2 பேர் பாதுகாத்ததுனால அந்த 2 பேருடைய குணம் வித்தியாசமா இருந்துச்சான். தேவனை பின்பற்றவங்க நினைச்சு நம்பி அவங்களை காப்பாத்தினாங்க. அந்த சிவப்புணர் கட்டும் போது மனசுல சொன்னாங்க, எனக்கு அழிவில் இருந்து ரட்சிப்பு உண்டு. அழிக்கப்படும் போது என் ஆண்டவரை காப்பார் என்று நிச்சயமா என்னை சிவப்புணர் கட்டும் போது சொன்னாங்களாம். செய்தி கேட்டுட்டு நீங்க நான் அவரை நம்பிக்கை இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வரும்போது நான் நிச்சயமாய் பரலோகத்தில் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற எனக்கு அது உண்மையிலே இருக்குது என்று நம்ம சொல்ல முடியுமா? அந்த வேவுகாரர்கள் நம்பினார்கள். எரிகோவை தேவன் தந்து விட்டார் என்று நம்பினார்கள். இன்னும் எரிகோவை பிடிக்கல அவங்க, ஆனா நம்பினாங்க. எப்படியும் ஆண்டவர் இந்த எரிகோவை தந்துவார் நம்பினாங்க. அதே மாதிரி நீங்க நம்புறோமா? எப்படியும் ஆண்டவர் இயேசுவானது வரும்பொழுது அந்த பரலோகத்தை எங்களுக்கு இடம் கிடைக்கும். எங்களுக்கு ஆண்டவர் தருவார் நம்பிக்கை இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அவர்கள் வந்து எரிகோவின் பாவம் நகைநட்டு படை வீரர்கள் எப்படி உள்ளார்கள் என்று அவர்கள் சொல்லாமல் தேவன் பட்டணத்தை நமக்கு தருவார் என்று சொன்னார். தேவனால் எங்களுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனால தேடி தேடி தேவதாரர்கள் பார்க்க போனாங்க. அன்பான பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல
பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது பிரபலமான காரியத்தை அவர் சொல்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவருடைய ஈவு. இப்படி இருந்தால் விசுவாசம் எங்க இருக்கிறதோ அந்த கிரியையும் இருக்கும். இன்றைக்கு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர தாமதமான நாளைக்கு இருக்கக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா? யோசுவாவின் கடைசி வார்த்தையை பாருங்க. அங்கு யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்த பட்டணத்தை அழிக்க போகக்கூடிய அந்த சமயங்கள்ல என்ன காரியத்தை சொல்றாரு பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன பேசுறாரு பாருங்க. ஆனாலும் இந்த பட்டணம் இதனுடைய யாவும் கர்த்தருக்கு சாமர்த்தியாக இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாபின் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவரோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரமே உயிரோடு இருக்கிறவர்கள். அழிக்கப்பட்ட மனுஷன் அவங்க எல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசி வார்த்தை. இன்னைக்கு எரிகோவின் சுவர் விழும் பொழுது அங்கு பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து 2ஆவது வரும் பொழுதும் வானத்தின் மத்தியில் வரும் பொழுதும் இவரே ராஜா இவருக்காய் காத்திருக்கும் என்று ஒரு கூட்டம் போவாங்க, இன்னொரு கூட்டம் கூக்குரல் இட்டுக் கொண்டு ஐயோ மலைகளே குன்றுகளே அந்த இயேசுவை பார்க்க முடியல என்று சொல்லி அங்கே மலைகளுக்குள் குன்றுகளுக்கு ஓடி கூக்குரல் இட்டு ஜனமாய் இருக்க போறாங்க. நீங்க எந்த கூட்டமாய் இருக்க போறோம்? நான் எந்த கூட்டம்? இவரே ராஜா இவருக்காய் காத்திருக்கும் அந்த கூட்டத்தில் இருக்க போறோமா? மலைகளை குன்றுகளை மூடிக்கோம் என்று சொல்லி விடக்கூடிய கூட்டத்திலே ஈர்க்கப்பட போறோமா? எக்காலம் முதற்போட ஆண்டவர் சீக்கிரமாக அந்த எக்காலம் முதற்படும் பொழுது அங்கே தெசலோனிக்கேயர் வாசிக்கிற 1:4 இதோ எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அங்கே மரித்த கிறிஸ்துக்கள் மரித்த உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மறுவாக அவரோடு கூட போவார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அங்கே இருக்கிற சீக்கிரமாக சடியாய் வரப்போகிறார். இந்த 2 வேவுகாரர்கள் எதை நாம் குறிக்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை, நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனத்தை, வெளிப்படும் விசேஷத்தை போல 2 சாட்சிகளாக இருக்கிறார்கள். 2 வேவுகாரர்கள் இன்னதை குறிக்கிறார்கள் என்றால் ரட்சிப்பின் தேவனுடைய செய்தியாக புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடுமாக 2 வேவுகாரர்களும் இருக்கிறார்கள். 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கிளேசத்திலே நான் சொன்னேன். வாழ்க்கையில யோசித்து பாருங்க. இந்த கடைசி ரட்சிப்பின் கயிற்றிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் நான் கிறிஸ்துவின் விசுவாசத்தில் யாரெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறோம், ஒட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பிழைக்க முடியும், அவர்கள் தான் பிழைப்பார்கள் என்பதை நாம் சொல்ல முடியும். விசுவாசம் தான் இருக்கு. ஒன்றுமில்லாத எரிகோ பட்டணத்தில் அழிய போகிற பட்டணத்திலிருந்து ஒரு மேசின்னு சொல்லக்கூடியவங்க விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டு ஆண்டுடைய அந்த ஆண்டுடைய ரட்சிப்பில் அவங்க காணப்படுறதாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு சத்தியத்தை ஆண்டவர் படிக்க வந்திருக்கிறாங்க, எவ்வளவு ஞானத்தை நாம் படிச்சிருக்கிறோம். நீங்கள் நான் எப்படிப்பட்டது என்பதை யோசிப்பார். கடைசி எடுத்துக்காட்டி சொல்லி நான் முடிக்க போகிறேன். 1936ஆம் வருஷத்துல ஜெர்மன் நாட்டில ஆகாய கப்பல் ஒன்றை செய்தார்கள். ஆகாய கப்பல் பறக்கிற கப்பல். இந்த கப்பலை செஞ்சுக்கிட்டு முடியும் போது அந்த கப்பல்ல நிறைய பேர் கயிறை கட்டி தொங்கினாங்க. கயிறை கட்டி தொங்கும் பொழுது யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த கப்பல் இருக்காங்க, இந்த பறக்கிற கப்பல் இருக்காங்கன்னு சொன்னோன்னே இந்த கப்பல் பறக்கும் போது பாதி பேர் கயிறை கட்டிட்டாங்க. அதனால அவங்க ஒரு காயம் இல்லாம வச்சுக்கினாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் பேர் முடியாம கீழே விட்டு விழுந்தாங்க. அவங்களும் அந்த காயத்தோட இருந்தாங்க. இன்னும் அந்த பறக்கிற கப்பல் கொஞ்சம் உயரமா போனது. அப்படி போகும் பொழுது இன்னும் கொஞ்சம் பேர் போனாங்க, அவங்களால முடியல, கீழே விழுந்தாங்க, சிலர் மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு நபர் மாத்திரம் இருந்தான். அந்த ஒரு நபர் மாத்திரம் அவர் எத்தனை சுத்தினாலும் அந்த கையில தொங்கிக்கிட்டே கடைசியில பத்திரமா கீழே இருந்தார். ஒரு காயம் கூட இல்லாரு. உன்னை எல்லாரும் போய் கேட்டாங்க, எப்படி நீ மாத்திரம் உணவு நாங்கள் கீழே விட்டோம், 100 பேருக்கு மேல கையை பிடிச்சிருந்தோம், நீ ஒருத்தர் மாத்திரம் எப்படி அந்த கையில தொங்கி கொண்டிருந்தார் சொன்னான்.
கையில ஒரு ஒரு கையை பிடித்துக் கொண்டேன். ஒரு பக்கமா அந்த கையை இடுப்புல சுத்தி நான் மாட்டிக்கொண்டேன். நான் வைத்த என்னுடைய கண்கள் எல்லாம் அந்த உயிர் நோக்கி பார்வையை நான் பார்த்தபடினாலே நான் ஒரு நாளும் கலங்கல, பயப்படல, விசுவாசத்தில் குறைவாக நான் இல்லை. அதனால் நான் பத்திரமாக வந்தேன். நீங்க நானும் மேல பறக்க போறோம் சீக்கிரம் நாள். பரவம் போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அங்க போய் சேர போறோம்? ஆயத்தமாக்கப்பட்டவங்க, பைபிள் சொல்றது அழைக்கப்பட்டோர் அனைவரும், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர், கொஞ்சம் பேர். நம்ம அந்த கூட்டத்தில் இருக்க போறோமா? அழிந்து போகிற உலகத்துல நம்ம எப்படி நம்ம விசுவாசம் அழிந்து போகிற ராகாப், அந்த எரிகோ பட்டணத்துல ராகாப் அப்படிங்கிற வேசியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபை இறக்கங்களுக்காக மானுடைய சமூகத்தில் காத்திருக்கத்தக்கதாக உங்களை இணையும் அவர்களை ஒப்புக்கொள்வோமா? விசுவாசம் கையில் இருக்க பிடிச்சிக்கிறோமா? மண் கண்களை மேல் நோக்கி பார்ப்போம். ஒத்தாசைக்காக ஒரு நாள் கீழே விட மாட்டோம். நம்முடைய பாவத்தில் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வதாக. ஆமென். நல்ல பாடலை நினைவு கொண்டபடியாக 260வது பாடல் முதல் கவியும் கடைசியை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். என்னைய நாளிலும் சொல்லக்கூடாது, மண்ணின் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார்கள். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். வெண்ணெங்கி பொன்னோடு வாத்தியம் வீட்டு ஜெயத்தோடியுடனே மண்ணோடையில் வந்து பின்னோடையில் சென்ற மன்னனை தோற்றறிவோம். மண்ணோடையில் வந்து பின்னோடையில் சென்ற மன்னனை தோற்றறிவோம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபிப்போம். ஓய்வு நாளுக்கும் எங்களுக்கும் ஆண்டவராயிருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறேன் எங்கள் அன்புள்ள பிதாவே. இது பரிசுத்தமான தெய்வீக ஆராதனை நிறைவு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒரு விசைக்குள்ள உங்களுடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கக்கூடிய உத்திரசூரியான வாக்கியத்தை தருவதற்காக நன்றி ராஜா. கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி இந்த ஓய்வு நாட்களோடு நாங்கள் தங்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். ராகா என்ற அருமையான ஒரு பெண்மணியை குறித்து நாங்கள் படித்தோம். ஏதோ பட்டணமானது அழிய போவதற்கு முன்பாக இந்த பெண்மணி காக்கப்பட்டது போல அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகம் அழிய போகிற சூழ்நிலையிலே நாங்களும் உடைய ரட்சிப்பின் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுபடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாய் நாங்களும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட எங்களுக்கும் கிருபையும் இடத்திலே செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் வாயிலாக, யூடியூப் வாயிலாக இணைந்திருந்து சத்தியத்தை பார்த்து படித்து கேட்ட ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேரு பேராக குடும்பமாக
ராஜா. அருமையான திருச்சபை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிகர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மன்றாடி கெஞ்சுகிறார் ராஜா. எல்லா வருஷமெல்லாம் ஆண்டவரே மனபாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கடன் பிரச்சனைகளோடு, பொருளாதார பிரச்சனைகளோடு யாராவது ஆண்டுடைய சமூகத்தில் கலக்கத்தோடு கூட இருந்தார், மனப்போராட்டத்தோடு கூட இருந்தார், இப்பொழுது நம்முடைய ரட்சிப்பின் கரங்கள், ஆசீர்வதிக்கிற கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரம் வரப்படுகிறோம். இறுதி நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையின் செய்திகளை ஆங்காங்கே நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் ராகாவை போல குடும்பமாய் ரட்சிக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்ய தகவனே. ராகாவுடைய தகப்பனார் குடும்பங்கள் ஒன்றும் தப்பி போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது போல எங்களை கட்டாவே அந்த அழிவிலிருந்து தப்புவிக்க கிருபை செய்யணும். ராகாவை போல மனம் உணர்ந்து ஜெபிக்கவும் மன்றாட்டின் செவனீராய் மாறும் கட்டளைக்கு உதவி செய்யப்பா. இந்த கொரோனாங்கிற பெருந்தொற்று குறைந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் சோதனைக்கு நன்றி செலுத்தணும் தகவனே. சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்பட ஆண்டுடைய பாதப்படிகள் நமது ஆசீர்வாதங்களை ஆலயத்தின் அடிவாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நேரடியாக நாங்கள் காணப்பட கற்று செல்கிறோம். உங்களுக்கு விசேஷமாக எங்கள் சுவாச பிள்ளைங்க யாராவது சிறுமினமாய் பலவீனமாக நம்முடைய கரங்களை தொட்டு காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய குறைகள் நம்முடைய சமூகத்தில் கூப்பிடுறோம்ப்பா. குறைகளை மாற்றுங்க. உங்களாண்டவே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் ஏராளமான பேர் இருக்கிறார்களா? ரட்சிப்பின் சுவிசேஷங்கள் சொல்லப்படும். அநேக ஆத்மாவின் ரட்சிப்புகள் பாதுகாப்பாய் வளர்ந்து பேசுகிறது. இந்த முத்தூர் சுவிசேஷம் உலகமெங்கும் செல்லப்படும் பொழுது உங்களுடைய ராஜ்யம் முடிவுகள் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் நாங்களை காயப்பட்ட கற்று உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் எல்லாம் அந்த யூடியூப் நிகழ்ச்சியை ஆயத்தம் செய்ய உதவி செய்த அருமையான சகோதரர் கலைச்செல்வன், சகோதரர் பெலிக்ஸ், இன்னும் வகையான கீபோர்டு வாசகர் சகோதரர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைக்காக நாங்கள் செயல்பட இருக்கிறதா எல்லாரையும் சமாதானத்தோடு ஆசீர்வதித்து இந்த ஓய்வு நாளின் முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறதா. உலகளாவிய திருச்சபைக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஏராளமாக இருக்கு. இந்த கொரோனா தப்பித்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறோம். யாவை காத்துறோம் ஆசீர்வதிங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா விஷயங்களை பாடுபட்டு மறைத்து உயிர்த்தெழுந்த என் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் ஆசீர்வாதமும் ஆறுதலும் தேர்தலும் தேவ சமாதானமும் தேவதூதரின் பாதுகாப்பு நடக்கும். இந்த செய்தியை கேட்டு ராகாவை போல தீர்மானம் நடத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.